அனைவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் 2 சாமுவேல் புத்தகம் 12ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். நாத்தானின் அறிவுரை, தாவீது மனம் மாறல். ஆண்டவர் நாத்தானை தாவீதோடு அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார்: ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றொருவன் ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாயிருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரிதாகியது. அவனது உணவை உண்டு, அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து, அவனது மடியில் உறங்கி, அவனுக்கு ஒரு மகளை போலவே அது இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகள் என்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டி எடுத்து வழிப்போக்கன் உணவு தயார் செய்தான். உடனே தாவீது மனிதன் மேல் சீற்றம் கொண்ட ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான், தாவீது, நீயே அம்மனிதர். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் இஸ்ரேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கை நின்று விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியர் ஆக்கினேன். இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாதென்றால் உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவி உன் மனைவி ஆக்கி கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். நீ உன் குடும்பத்தினின்று வாழ் என்றுமே விலகாது. ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியரின் உரியாவின் மனைவியையும் உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன் குடும்பத்தினின்றே நான் அதை உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன். உன் பட்ட பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரவேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் நிகழ செய்வேன் என்று கூறினார். அப்பொழுது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் அந்த பாவத்தை நீக்கிவிட்டார், என்ன நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயற்று சாக கிடந்தது. தாவீதின் மகன் இரத்தல். தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். நோன்பு மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார். அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரையில் நின்று அவரை எழுப்பச் சென்றனர். அவருக்கு விருப்பமில்லை. அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை. பின் 7வது நாள் குழந்தை இறந்தது. தாவீதின் பணியாளர் அவரிடம் சொல்ல அஞ்சினர். குழந்தை உயிரோடு இருந்தும் நாம் அவரிடம் பேசிய போது அவர் நம் குரலுக்கு செவி கொடுக்கவில்லையே. குழந்தை இறந்துவிட்டது என்று நாம் அவரிடம் சொன்னால் அவர் தமக்கு என்ன தீங்கு இழைத்துக் கொள்வாரோ என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். பணியாளர்கள் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டு தாவீது கண்ட குழந்தை இறந்து விட்டதை உணர்ந்து தம் பணியாளரிடம், குழந்தை இறந்து விட்டதா என்று கேட்க அவர்களும் ஆம், இறந்து விட்டது என்று பதில் கூறினார். உடனே தாவீது தரை நின்று எழுந்தார். குளித்து நறுனை பூசி உடைகளை மாற்றிக்கொண்டார். கடவுளின் இல்லம் சென்று அவரை தொழுதார். பிறகு அவர் தம் இல்லம் வந்தார். அவரே கேட்க உணவு பரிமாறப்பட்டது. அவர் அதை உண்டார். நீர் செய்ததை என்னென்போம்? ஊருடைய குழந்தைக்காக நீர் உண்ணாமல் அழுதீர். ஆனால் குழந்தை இறந்ததும் எழுந்த உணவு உண்டீரே என்று அவருடைய பணியாளர் அவரிடம் கூறினர். குழந்தை உயிரோடு இருந்த பொழுது ஒரு வேளை ஆண்டவர் இறங்குவார், அவன் பிழைப்பான் என்று நினைத்து நான் நோன்பிருந்து அழுதேன். இப்பொழுது அவன் இறந்து விட்டான். இனி நான் ஏன் நோன்பு இருக்க வேண்டும்? என்னால் அவனை திருப்பி கொண்டு வர முடியுமா? நான் தான் அவனிடம் செல்ல முடியுமே ஒழிய அவன் என்னிடம் திரும்பி வர மாட்டான் என்று கூறினார். சாலமோனின் பிறப்பு. தாவீது தம் மனைவி பத்சேபாவுக்கு ஆறுதல் கூறினார். பிறகு அவருடன் உடலுறவு கொண்டார். அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அவனை சாலமோன் என்று அழைத்தார். கர்த்தர் அவன் மீது அன்பு கொண்டிருந்தார். ஆண்டவர் இறைவாக்கினர் நாத்தானை அனுப்பினார். அவர் ஆண்டவரை முன்னிட்டு அவனை எதிதியா என்று அழைத்தார். தாவீது ராபா நகரை கைப்பற்றல். மோவாபு அம்மோனியரின் நகரான ராபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் கோட்டையை கைப்பற்றினார். யோவாபு தாவீதிடம் தூதரை அனுப்பி,
ராபாவுக்கு எதிராக போரிட்டு அதன் நீரூற்றுகளை கைப்பற்றி விட்டேன். இப்போது எஞ்சியுள்ள மக்களை நீர் ஒன்று திரட்டி நகருக்கு எதிராக கோடாரமிட்டு அதை கைப்பற்றி கொள்ளும். ஏனெனில் நான் இந்நகரை கைப்பற்றி கொண்டால் அதை என் பெயரால் அதை அழிக்க நேரிடும் அல்லவா என்று கூறினார். தாவீது மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி ராபாவுக்கு சென்று அதற்கு எதிராக போரிட்டு அதை கைப்பற்றினார். அதன் மன்னனின் தலையில் இருந்த மகுடத்தை எடுத்தார். பொன்னாலும் விலை உயர்ந்த கற்களாலுமான அம்மகுடம் ஒரு தாளந்து எடை கொண்டதாக இருந்தது. அதை கொண்டு தாவீதுக்கு முடிசூட்டினார். அந்நகரில் இருந்து கொள்ளைப் பொருளையும் அவர் மிகுதியாக கொண்டு வந்தார். அங்கிருந்த மக்களையும் அவர் கொண்டு வந்து ரம்பம், கடப்பாறை, கோடாரி வேலைகளுக்கு, செங்கல் சூளை வேலைகளுக்கு அவர்களை அமர்த்தினார். இவ்வாறே அனைத்து அம்மோனிய நகர்களுக்கும் செய்தார். பிறகு தாவீதும் மக்கள் அனைவரும் எருசலேம் திரும்பினர். 13ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். அம்மோன், தாமார். பின்னர் நிகழ்ந்தது, தாவீதின் மகன் அப்சலோமிற்கு தாமார் என்ற சகோதரி இருந்தால். அவள் பேரழகி. தாவீதின் இன்னொரு மகன் அப்னோன் அவள் மீது மோகம் கொண்டிருந்தான். அப்னோன் தன் சகோதரி தாமாருக்காக மிகவும் ஏங்கி நோயுற்றான். அவள் கன்னியாக இருந்ததால் அவளிடம் அவன் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அம்னோனுக்கு யோனதாபு என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவன் தாவீதின் சகோதரனான சிமையின் மகன். யோனதாபு சூழ்ச்சி மிக்கவன். இளவரசே, நீர் நாளுக்கு நாள் சோர்ந்து போவதேன், என்னிடம் சொல்ல மாட்டீரோ என்று கேட்க, அதற்கு அம்மோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி மீது நான் மயல் கொண்டுள்ளேன் என்று அவனிடம் கூறினான். யோனதாபு அவனிடம், உமது படுக்கையில் படுத்துக் கொண்டு நோயற்றவர் போல் பாசாங்கு செய்யும். உம் தந்தை உம்மை காண வருவார். அவரிடம், என் சகோதரி தாமாரை தயை கூர்ந்து அனுப்பி வையுங்கள். அவள் எனக்கு உணவு தரட்டும். என் கண்மணி அவள் உணவு தயாரிக்கட்டும். நான் அதை கண்டு அவள் கையிலிருந்து உண்பேன் என சொல்லும் என்று யோனதாபு அவனுக்கு ஆலோசனை கூறினான். அவ்வாறே அம்மோன் படுத்து கொண்டு நோயற்றவன் போல் பாசாங்க செய்தான். அரசர் அவனை காண வந்த போது அம்மோன் அவரிடம், தயை கூர்ந்து என் சகோதரி தாமாரை அனுப்பி வையுங்கள். அவள் என் கண் முன்னே இரண்டொரு பணியாரங்கள் செய்தால் நான் அவள் கையில் இருந்து உண்பேன் என்று கூறினான். தாவீது வீட்டுக்கு ஆள் அனுப்பி தாமாரை வர சொல்லி, உடனே உன் சகோதரன் அம்னோனுக்கு வீட்டுக்கு சென்று அவனுக்கு உணவு தயார் செய் என்றார். தாமார் தன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்கு சென்றாள். அவனோ படுத்திருந்தான். அவள் மாவு எடுத்து பிசைந்து அவன் கண் முன்னே பணியாரங்கள் சுட்டாள். பிறகு அவள் பாத்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு பரிமாறினாள். அவன் உண்ண மறுத்தான். எல்லாரையும் என்னிடமிருந்து போக சொல் என்று அம்மோன் கேட்க, எல்லோரும் அவனை விட்டு சென்றனர். உணவை உள்ளறைக்கு கொண்டு வாயா, நான் உன் கையில் இருந்து உண்பேன் என்று அம்மோன் தாமாரிடம் கூறினார். தாமார் சுட்ட பணியாரங்களை எடுத்து தன் சகோதரன் அம்மோனின் படுக்கை அறைக்குள் சென்றாள். அவன் உண்பதற்காக அவற்றை அவள் எடுத்து கொண்டு அவன் அருகே சென்றபோது அவன் அவளை பிடித்து இழுத்து, என் சகோதரியே, என்னோடு படு என்றான். வேண்டாம் சகோதரனே, என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். ஏனெனில் இஸ்ரேலில் இவ்வாறு நடப்பதில்லை. இந்த மடமையை செய்யாதே. எனது அவமானத்தை நான் எப்படி போக்குவேன்? நீயும் இஸ்ரேலில் மதிக்கெட்ட ஒருவனாக இருப்பாய். தயை கூர்ந்த அரசரிடமே கேள். அவர் என்னை உனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார் என்று அவள் அவனிடம் கெஞ்சினாள். அவனோ அவளது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. அவளை விட வலிமை மிக்கவனாக இருந்ததால் அவன் அவளை கற்பழித்தான். அதன் பிறகு அம்மோன் அவளை மிகவும் அதிகமாக வெறுத்தான். அவன் எந்த அளவுக்கு அவள் மீது மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவுக்கு மிகுதியாக அவளை வெறுத்து எழுந்து சென்று விடு என்று அவளிடம் கூறினான். அவளை, வேண்டாம், என்னை அனுப்பிவிடும். கொடுமை நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமையை விடவும் மோசமானது என்று கதறினாள். ஆனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. தனக்கு பணிவிடை செய்து வந்த இளைஞனை அவன் அழைத்து, இந்த பெண்ணை என்னிடம் வெளியேற்று. அவள் சென்றதும் கதவை தாழிடு என்று கூறினான். பணியாளன் அவளை வெளியேற்றி அவள் சென்றதும் கதவை தாழிட்டான். கண்ணீராக இருந்த அரச மகளிரின் வழக்கப்படி அவள் பல்வண்ண நீண்ட ஆடை அணிந்திருந்தால். தாமார் தன் தலை மீது சாம்பல் தூவினாள். தன் மீது இருந்த பல்வண்ண ஆடையை கிழித்தாள். தன் தலை மீது கை வைத்து அழுது கொண்டே சென்றாள். அப்பொழுது அவள் சகோதரன் அப்சலோம் அவளிடம், இதை உனக்கு செய்தது அப்னோனா? என் சகோதரி, இப்பொழுது நீ அமைதியாய் இரு. அவன் உன் சகோதரன், இதை மனதில் வைக்காதே என்று கூறினான். தாமார் தன் சகோதரன் அப்சலோன் வீட்டில் ஆறுதலின்றி வாழ்ந்தாள். நடந்த இவ்வனைத்தையும் தாவீது கேள்வியுற்று கடும் சினம் கொண்டார்.
அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றுமே பேசவில்லை. ஏனெனில் தன் சகோதரி தாமரை கற்பழித்ததற்கு அப்சலோம் அம்னோனை வெறுத்தாள். அப்சலோம் பழித்தீர்த்தல். ஈராண்டுகள் கழித்த பிறகு அப்சலோம் எப்ராஹிம் அருகே பாகால் ஆட்சோரில் ஆடுகளுக்கு முடி கத்தரித்தான். அப்பொழுது அப்சலோம் இளவரசர் அனைவரையும் அழைத்திருந்தான். அப்சலோம் அரசரிடம் வந்து, இதோ அடியேன் ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கிறேன், அரசரும் அவருடைய பணியாளரும் தயவு கூர்ந்து அடியனோடு வாருங்கள் என்றான். அரசர் அப்சலோமிடம், என் மகன் அப்சலோம், வேண்டாம், நாம் அனைவரும் செல்ல வேண்டாம், உனக்கு நாங்கள் சுமையாக இருக்க வேண்டாம் என்று கூறினார். அவரை வலியுறுத்தியும் அவர் செல்ல விரும்பாமல் அவனுக்கு ஆசி அளித்தார். பின் அப்சலோம், இல்லாவிடில் என் சகோதரன் அம்னோன் எங்களோடு செல்லட்டும் என்று கேட்க அரசர் அவன் உன்னோடு ஏன் செல்ல வேண்டும் என்று அவனிடம் விளவினார். அவன் அவரை வற்புறுத்தியதால் அம்னோனையும் இளவரசர் அனைவரையும் அவனோடு அரசர் அனுப்பி வைத்தார். அப்சலோம் தம் பணியாளரிடம், அம்னோனின் மனம் மதுவால் மயங்கும் நேரம் பாருங்கள், அம்னோனை தாக்குங்கள் என்று நான் உங்களிடம் கூறும்பொழுது அவனை கொன்று விடுங்கள், அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு கட்டளிடுபவன் நான் அல்லவா, உறுதி பூண்டு வீரர் புதல்வர்களாக செயல்படுங்கள் என்று கூறினான். அப்சலோமின் பணியாளர் அவன் கட்டளையிட்டவாறே அம்னோனுக்கு செய்தார்கள். இளவரசர் அனைவரும் அவரவர் தம் கழுதையில் ஏறி தப்பி ஓடினர். அவர்கள் திரும்பி செல்கையில் அப்சலோம் இளவரசர் அனைவரையும் கொன்றதாகவும் அவர்களுள் ஒருவனும் தப்பவில்லை என்றும் தாவீதுக்கு செய்தி கிடைத்தது. அரசர் எழுந்த தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தரையில் படுத்தார். அங்கே நின்று கொண்டிருந்த பணியாளர் அனைவரும் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டனர். தாவீதின் சகோதரன் சிமையாவின் மகன் யோனதாபு, புதல்வர்களாகிய இஸ்ரவேலர்கள் அனைவரையும் கொன்று விட்டார்கள் என்று என் தலைவர் நினைக்க வேண்டாம், ஏனெனில் அம்னோன் மட்டுமே இறந்துள்ளான். தன் சகோதரி தாமார் கற்பழிக்கப்பட்ட நாளிலிருந்து அப்சலோம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தான். ஆகவே என் தலைவராம் அரசர் இளவரசர் அனைவரும் இறந்து விட்டதாக நினைத்து கவலைப்பட வேண்டாம், ஏனெனில் அம்னோன் மட்டுமே இருந்துள்ளான் என்று கூறினான். இதற்கிடையில் அப்சலோம் ஓட்டம் பிடித்தான். அப்பொழுது அரண்மனை காவலன் தன் கண்களை உயர்த்தி பார்த்த பொழுது, இதோ திரளான மக்கள் மலையோரமாக பின்னால் இருந்த சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது யோனதாபு அரசரிடம், பாருங்கள், இளவரசர் வந்து விட்டார், நான் சொன்னது போலவே நிகழ்ந்து விட்டது என்றான். அவன் பேசி முடிக்கும் பொழுது இளவரசரை வந்து ஓலமிட்டு அழுதினர். அரசரும் பணியாளரும் அனைவரும் வெகுவாய் புலம்பி அழுதனர். தப்பி ஓடிய அப்சலோம் கேசூர் அரசன் அம்மிகோதின் மகள் தல்மாயிடம் சென்றடைந்தான். தாவீது தம் மகனுக்காக நாள்தோறும் புலம்பிக் கொண்டிருந்தார். கேசூருக்கு தப்பி ஓடிய அப்சலோம் அங்கே 3 ஆண்டுகள் தங்கியிருந்தான். அம்னோனின் மறைவு பற்றிய கவலை நீங்கிய பின் அரசர் தாவீது அப்சலோமை காணும் ஏக்கத்தில் இருந்தார். 14வது பகுதியும் தொடர்ந்து வாசிக்கலாம். அப்சலோம் எருசலேமுக்கு அழைத்து வரப்படல். அரசரின் மூலம் அப்சலோமின் மீது அன்பு கொண்டிருந்ததை செருயாவின் மகன் யோவாபு அறிந்திருந்தார். தெக்கோவாவுக்கு ஆள் அனுப்பி அங்கிருந்து கூர்ந்த அறிவுடைய ஒரு பெண்ணை யோவாபு தன்னிடம் கூட்டி வர சொல்லி அவளிடம், நீ துக்கம் கொண்டாடுபவளை போல் நடி, இழிவு ஆடைகளை அணிந்து கொள், நறுனை பூசிக்கொள்ளாதே, இறந்தவனுக்காக பல நாள் இரவு கொண்டாடுகிறவளை போல் நீ இருக்க வேண்டும். பின் அரசிடம் சென்று அவரிடம் நீ வாறு பேச வேண்டும் என்று கூறி அவள் என்ன பேச வேண்டும் என்று யோவாபு சொல்லிக் கொடுத்தார். தெக்கோவாவை சார்ந்த பெண் அரசரிடம் சென்று முகம் குப்புற தரையில் விழுந்து வணங்கி, அரசியை காப்பாற்றும் என்று கதறினாள். உனக்கு என்ன வேண்டும் என்று அரசர் அவளிடம் கேட்டார். நான் ஒரு கைம்பெண், என் கணவர் இறந்து விட்டார், அடியவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர், இருவரும் திறந்த வெளியில் சண்டையிட்டு கொண்டனர், அவர்களை தடுத்து நிறுத்த யாரும் இல்லாததால் ஒருவன் மற்றவனை தாக்கி கொன்று விட்டான். இதோ அடியவளுக்கு எதிராக என் குடும்பத்தார் அனைவரும் எழும்பி தன் சகோதரனை கொன்றவனை கொடுத்து விடு, அவன் சகோதரன் உயிருக்காக நான் அவனை கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றனர். இவ்வாறு அவர்கள் எனக்கு இருக்கும் ஒரு வாரிசையும் அழித்து எனக்கு எஞ்சியுள்ள ஒளியையும் அனைத்து இவ்வுலகில் என் கணவனுக்கு பெயரும் வழிபரவும் இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று கூறினார் என்று அவள் சொன்னாள். நீ உன் வீட்டுக்கு செல், உனக்காக நான் கட்டளை பிறப்பிப்பேன் என்று அரசர் அப்பெண்ணிடம் கூறினார். பின் தெக்கோவாவை சார்ந்த பெண் அரசரிடம், என் தலைவராம் அரசே, என் குற்றம் என் மீது என் தந்தையின் வீட்டின் மீது இருக்கட்டும், அரசராவது அரியணையும் குற்றமற்று இருக்கட்டும் என்று கூறினார். உன்னிடம் யார் எதை சொன்னாலும்
அவனை என்னிடம் கொண்டு வா, அவன் உன்னை இனி தொடவே மாட்டான் என்று அரசர் கூறினார். இரத்தப்பழி வாங்க விளைவோர் இனி கொல்லாமல் இருக்கவும் அவன் மகன் சாகாமல் இருக்கவும் அரசராகிய நீர் ஆண்டவராகிய கடவுளிடம் மன்றாடுவீர் என்று அவள் சொன்னாள். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் மகனின் ஒரு மூடி கூட தரையில் விழாது என்று பதிலளித்தார். பிறகு அப்பெண், உம் அடியவள் என் தலைவராம் அரசரிடம் வார்த்தை சொல்ல அனுமதித்தாரம் என்று கேட்க, அவரும் சொல் என்று பதிலளித்தார். அவள் சொன்னது, கடவுளின் மக்களுக்கு எதிராக இத்தகைய எண்ணத்தை நீர் கொண்டிருப்பது ஏன்? தம்மால் துயரப்பட்டவனை அரசர் திரும்ப அழைக்காமல் இருப்பதனால் இந்த தீர்ப்பு அவரையே குற்றவாளி ஆக்குகிறது. நாம் இறப்பது உறுதி. தரையில் சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம். ஆனால் துரத்தப்பட்டவனை பொறுத்த மட்டில் அவன் தம்மிடமிருந்து விலகிவிடாதபடி கடவுள் திட்டமிடுகிறார். அவன் உயிரை எடுக்க மாட்டார். இதை என் தலைவராம் அரசரிடம் நான் கூற வந்தபோது மக்கள் என்னை அச்சுறுத்தினர். அடியவளோ நான் அரசரிடம் கூவேன். ஒருவனை அரசர் தம் அடியவளின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார். அரசர் செவி கொடுத்து என்னையும் என் மகனையும் கடவுளின் உரிமை சொத்து நின்று அழிக்க வருபவனின் கையில் நின்று தம் அடியவளை காப்பாற்றுவார் என்று எண்ணினேன். ஏனெனில் அடியவள் எண்ணப்படி என் தலைவராம் அரசரின் வார்த்தை எனக்கு அமைதி தாரும். கடவுளின் தூதரை போல என் தலைவராம் அரசர் நன்மையும் தீமையும் புரிந்து கொள்வார். ஆண்டவராம் கடவுள் உம்மோடு இருப்பார் என்று கூறினார். அதன் பின் தாவீது அப்பெண்ணிடம் மறுமொழியாக, நான் உன்னிடம் கேட்பது எதற்கு மறைக்காமல் பதில் சொல் என்றார். அதற்கு அவள், தயை கூர்ந்து என் தலைவராம் அரசர் கேட்கட்டும் என்றார். இதிலெல்லாம் உன்னோடு யோவாவுக்கு பங்கு உண்டு அல்லவா என்று அரசர் தாவீது கேட்டார். என் தலைவராம் அரசே, உயிர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசரின் வார்த்தையிலிருந்து யாரும் வலமோ இடமோ திரும்ப முடியாது. அடியான் யோவாவுத்தான் என்னை பணித்தவர். அவரே சொற்கள் அனைத்தையும் அடியவளுக்கு சொல்லித் தந்தவர். அடியான் யோவாபு தற்போதைய நிலை மாற வேண்டும் என இதை செய்தார். ஆனால் கடவுளின் தூதருக்கு நிகரான பேரறிவு கொண்ட என் தலைவர் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிவார் என்று அப்பெண் கூறினார். அப்பொழுது அரசர் யோவாபை அழைத்து, இதை செய்தவன் நீயே, போ, இளைஞன் அப்சலோமை கூட்டி வா என்றார். யோவாவும் முகங்குப்புற தலையில் விழுந்து வணங்கி அரசரை வாழ்த்தி, என் தலைவராம் அரசே, அடியானின் சொற்படி அரசர் செய்து விட்டார். இதிலிருந்து நான் கண்முன் கருணை பெற்று விட்டேன் என்று அடியான் அறிவான் என்று கூறினார். யோவாபு எழுந்து கெசூருக்கு சென்று அப்சலோமை எருசலேமுக்கு கூட்டி வந்தார். அவன் தன் வீட்டருகே திரும்பட்டும், என் முகத்தில் அவன் விழிக்கக்கூடாது என்று அரசர் கூற அப்சலோம் தன் வீட்டுக்கு திரும்பினான். அரசரின் முகத்தில் அவன் விழிக்கவில்லை. அப்சலோம் தாவீதுடன் ஒப்புருவாகல். இஸ்ரவேல் அனைத்திலும் அப்சலோமை போல் புகழ்பெற்ற அழகன் வேறு எவனும் இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனில் எந்த குறையும் இல்லை. அவன் முடிவெட்டி கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் தலைக்கு பாரமாயிருந்ததால் அவன் முடிவெட்டி கொள்வான். அது அரச அளவையின்படி 2 கிலோவுக்கு மேலாக இருக்கும். அப்சலோமுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்தன. தாமார் என்ற பெயர் கொண்ட ஒரு மகளும் இருந்தாள். அவள் பேரழகியாக இருந்தாள். அப்சலோம் எருசலேமில் 7 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆனால் அரசன் முகத்தில் விழிக்கவில்லை. அப்சலோம் யோவாபை அரசரிடம் அனுப்புவதற்காக அவனை தன்னிடம் வரும்படி அழைத்தான். ஆனால் யோவாபு அவனிடம் செல்ல விரும்பவில்லை. 2ஆம் முறை ஆள் அனுப்பி யோவாபு செல்ல விரும்பவில்லை. அப்பொழுது அவன் தன் பணியாளரிடம், கவனியுங்கள், யோவாபின் வயல் என் வயலுக்கு அருகே உள்ளது. அங்கே வார்கோதுமை விளைந்துள்ளது. நீங்கள் சென்று அதற்கு தீ வையுங்கள் என்றான். அப்சலோமின் பணியாளர் வயலுக்கு தீ வைத்தனர். பின் யோவாபு புறப்பட்டு அப்சலோம் வீட்டுக்கு சென்று அவரிடம், உன் பணியாளர் என் வயலுக்கு தீ வைத்தது ஏன் என்று கேட்டார். அதற்கு அப்சலோம் யோவாவிடம் கூறியது, நான் கெசூரில் இருந்து இங்கு வந்தது ஏன்? நான் அங்கேயே இருந்திருந்தால் நலமா இருந்திருக்கும் என்ற அரசரிடம் கேட்க விரும்புகிறேன். இதற்காக உம்மை அவரிடம் அனுப்ப உமக்கு ஆள் அனுப்பினேன். நான் இப்பொழுது அரசரின் முகத்தில் விழிக்க வழி செய்யும். ஏனெனில் ஏதாவது குற்றம் இருப்பின் அவர் என்னை கொல்லட்டும். யோவாபு அரசரிடம் சென்று இதை தெரிவித்தார். பின் அப்சலோமை அழைத்து வர செய்தார். அவன் அரசரிடம் சென்று முகம் குப்புற அரசர் முன் தரையில் விழுந்து வணங்கினார். அரசர் அப்சலோமை முத்தமிட்டார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட
2 சாமுவேல் புஸ்தகம் 12, 13, 14 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர் இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.